ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம இந்த வாழைப்பூ வச்சு பருப்பு சிலு செய்வோம். இந்த வாழைப்பூவில் கூட்டு மாதிரி செய்வாங்க. பட் இது வாழைப்பூவில் ஒரு தொகையல் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த வாழைப்பூ வச்சு ஒரு தொகையல் ரைஸு கூட நீங்கள் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ வச்சு ஒரு தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என் கையில் இருக்கிறது வாழைப்பூ. அது எப்படி உரிக்கணும்னு ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், நான் லிங்க்கை இவ்வளோ அட்டாச் பண்ணுறேன். வாழைப்பூ வாங்கி அதில் இருக்கிற அந்த ஸ்டெம்மெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த தோல் மாதிரி பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்ச வாழைப்பூ, ஒரு முழு வாழைப்பூ என்கிட்ட இருக்குது. இந்த வாழைப்பூ தொகை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். எனக்கு காஃபு கோல்டு, அதனால் வாய்ஸில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வச்ச கடாய் சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல 2 பச்சை மிளகா, 2.5 பச்சை மிளகா, ஒரு 9 காஞ்ச மிளகா, இதை முதல்ல நான் வறுத்தெடுத்துக்கிறேன். இது நான் போட்டிருக்கிற காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க காரம் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாழைப்பூக்கு சின்னதாக ஒரு துவர்ப்புத்தன்மை உண்டு. அந்த துவர்ப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு இந்த காரம் நமக்கு உதவும். அதனால் இந்த அளவுக்கு காரம் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் ரைஸில் கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுல தப்பு இல்லை. நான் இந்த மிளகா வத்தல் வறுக்கும்போது காம்போடு வறுக்கிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்பை எடுத்துருவேன். இப்போ நான் காம்பையும் எடுக்கலைன்னா உள்ளே இருக்கிற விரையெல்லாம் ஒட்டின்றோம். அதனால காம்பை எடுக்கலை. அரைக்கும் போது காம்பை எடுத்துட்டு அரைப்பேன். இதுலேயே ஒரு துண்டு புளி. இந்த க்ரீன் சில்லியில் இந்த ஸ்பாட்ஸ் வரணும். பொதுவாகவே நீங்கள் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சா கூட இந்த மாதிரி வதக்கிட்டு, பச்சை மிளகாயை வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மிளகாலாம் நல்லா வதங்கிடுது. அந்த கப்பில் எந்த கப்பில் வச்சா அந்த கப்பிலே எடுத்துறேன். இப்போது நம்ம வதக்கின காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயை, புளி நான் ஸ்டவ்லேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, அந்த கடாய் அப்படியே இருக்குது, அந்த எண்ணெயோடு அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் நான் வச்சுருக்கேன். எல்லாமே நான் போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் போடுறேன். ஸோ 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. முதல்ல இந்த அதே லோ ஃப்ளேமில் முதல்ல வருங்க. நல்ல பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு இதை வருங்க. இது நல்லா வறுபட்டு ஸ்ட்ரைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் தனியா, ஓரளவுக்கு கலர் மாறிட்டு வருது. இதுலேயே 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். மிளகு ஜீரகம்லாம் ஸ்லைட்டாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இப்போ நம்மளோட பருப்பெல்லாம் நல்ல கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் அதே 1 டீஸ்பூன் தேங்காய். தேங்காய் போட்டதே தெரியக்கூடாது. இப்போது தேங்காய் போட்டு 2 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் எடுத்துருங்க. இப்போது நான் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இது நம்ம வறுத்த மிளகா எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் வைக்கிறேன். கடாய் நல்லா சுட்டுருக்கு. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நம்ம இந்த வாழைப்பூ இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக தண்ணியிலேருந்து இழுத்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி வரும்.
வாழைப்பூ வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக அரைச்சதுக்கப்புறம் தேவையான சேர்த்துப்போம். இப்போ இந்த வாழைப்பூ நல்லா வேகணும். வாழைப்பூ வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வாழைப்பூல நம்ம உப்பு போட்ட உடனே இந்த வாழைப்பூட தண்ணியே நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. அந்த விட்ட தண்ணியெல்லாம் இழுத்துண்டு இது நல்லா குக் ஆகிட்டு வருது. தண்ணி ஃபுல்லாக இழுத்துண்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கிடும். வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு பாருங்க, வெந்திருத்தாங்க. அதுக்கப்புறம் வெந்திருத்துன்னா இதை இறக்கி வச்சிடும். இறக்கிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதே நம்ம இதுக்கு முன்னாடி அரைச்ச வறுத்தது எல்லாத்தையும் அது எப்படி அரைக்கணுன்ற நான் வர சொல்கிறேன். நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், நல்லாவே வெந்திருத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எந்த பவுலில் வச்சோமோ அதே பவுலில் இதை எடுத்துருங்க. இப்போது இதுவும் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட மிளகா துவையலுக்கு அரைச்சது, அந்த காம்பு கிள்ளி மிளகாயை மட்டும் சேர்த்துக்கேன். இன்னொரு பச்சை மிளகா, அந்த புளி, இது கூட இந்த வறுத்த பருப்பு வகைகள். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிடுவோம். அரைச்சதுக்கப்புறம் வாழைப்பூ சார். இப்போ மிக்சியில் இந்த மிளகா பருப்புகளை இந்த மாதிரி முதல்ல ஓட்டிடுங்க. பல்ஸ் விட்டு அடிங்க. ஏன்னா வேர்க்கடலை போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கோம். ரொம்ப ஓட்டினீங்கன்னா கீழே போய் மொத்தையாக உட்காரக்கூடாது. ஸோ அடிச்சுமா விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த வாழைப்பொருட்கள்லாம் வேக வச்சது அடையில் சேர்த்துடலாம். வாழைப்பூவை இதில் சேர்த்துறேன். வாழைப்பூவை சேர்த்துட்டு இதை அரைக்கணும் நம்மளோட தொகையல் பதத்துக்கு. எல்லா தொகையிலும் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே நேரத்தில் வாழைப்பூ ரொம்ப மசிச்சிட வேண்டாம். கொஞ்சம் அந்த வாழைப்பூ சாப்பிடும்போது வாய்க்கு மாட்டினா நல்லாயிருக்கும். அங்கங்கே கொஞ்சம் வாயில் மாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஏற்கனவே இந்த வாழைப்பூ வதக்கும்போது போட்ட உப்பு தான். ஸோ அந்த உப்பே பர்ஃபெக்டாக இருக்கும், தேவையில்லை. அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உப்பு தேவைப்படுது, நான் கொஞ்சமாக உப்பு போட்டுறேன். நம்ம வாழைப்பூவை வச்சு கொஞ்சம் செஞ்ச ஒரு தொகையல், ஒரு அட்டகாசமான ரெசிபி. ரைஸு கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டெட்லி காம்பினேஷன். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா.